வணக்கம். நாம சாப்பிடுற சாப்பாடு வெறும் கலோரிஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு மேல அது உங்க உடம்போட பேசுற ஒரு மொழின்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, சாப்பாடு எப்படி நம்ம உடம்புக்குள்ள தகவல்கள் அனுப்புதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, இது வெறும் சாப்பாடு இல்ல. அப்போ சாப்பாடுன்னா என்ன? நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையான ஒரு எரிபொருள தாண்டி அதுக்கு வேற என்ன வேலை இருக்க முடியும்? அது என்னவா இருக்கும்? ஆமாங்க, அது தகவல். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் உங்க உடம்புக்கு போற ஒரு முக்கியமான மெசேஜ். ஒரு கம்ப்யூட்டர் கோடு மாதிரி அது உங்க உடம்ப என்ன செய்யணும்னு சொல்லுது. இத்தனை வருஷமா நம்ம சாப்பாட்ட உடம்புக்கு ஊத்துற பெட்ரோல் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். கலோரிஸ் உள்ள போகுது, ஆற்றல் வெளியே வருது, அவ்வளோதான். சிம்பிள். ஆனா அந்த பார்வை மட்டும் போதாது. சாப்பாட்ட நம்ம உடம்போட சாஃப்ட்வேர் புரோகிராம்னு நினைச்சு பாருங்களேன். அங்கதான் அசல் விஷயமே இருக்கு. நம்ம உடம்புக்குன்னு ஒரு தாய்மொழி இருக்குது, தெரியுமா? அந்த மொழி தான் சாப்பாடு. ஒவ்வொரு சாப்பாடும் அந்த மொழியில இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை மாதிரி, இல்லனா ஒரு கமெண்ட் மாதிரி. ஒவ்வொரு சாப்பாடும் ஒரு குறிப்பிட்ட மெசேஜ நம்ம உடம்புக்கு அனுப்ப, நம்ம உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா பதிலளிக்குது. அப்போ சாப்பாடு ஒரு தகவல்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும் உங்க உடம்போட உயிரியல் கூட நீங்க ஒரு உரையாடல் பண்றீங்கன்னு அர்த்தம். என்ன வேலை செய்யணும், எப்படி நடந்து கொள்ளணும்னு உங்க உடம்புக்கு நீங்களே அறிவுறுத்தல்களை கொடுக்கறீங்க. இந்த அட்டவணைய பாத்தீங்கன்னா விஷயம் இன்னும் சூப்பரா புரியும். பாருங்க, ஒவ்வொரு மேக்ரோநியூட்ரியன்ட்டும் எப்படி ஒரு தனித்துவமான சிக்னலை அனுப்புதுன்னு. உதாரணத்துக்கு, நார்ச்சத்து உங்க குடலுக்கு நல்ல பாக்டீரியாக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி புரதம் தசைகளை உருவாக்கு, சரி செய்ன்னு கமெண்ட் கொடுக்குது. கொழுப்புச்சத்து ஹார்மோன் சமநிலைக்கு தேவையான மெசஞ்சர்களை உருவாக்குன்னு சொல்லுது. பாத்தீங்களா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஸ்பெஷல் வேலை. ஓகே, நம்ம உடம்புக்கு இந்த சிக்னல்கள் எல்லாம் போகுது. ஆனா எல்லா சிக்னல்களும் நல்ல சிக்னல்களா? யோசிச்சு பாருங்க. இது ஒரு நல்ல ப்ரோக்ராம் எழுதுறதுக்கும் தப்பு தப்பா ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி தான். இதனால என்ன விளைவுகள் வரும்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் முக்கியமான விஷயமே வருது. நீங்க தப்பான சாப்பாட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு தப்பான சிக்னல்கள் போகும். இதனால உங்க உடல் அமைப்புகள்ல ஒருவித குழப்பம் வந்து அதோட செயல்பாடு பாதிக்கப்படும். ஆனா நீங்க சரியான சாப்பாட்டை சாப்பிடும்போது எக்தம் தெளிவான சிக்னல்கள் போகும். அப்போ உங்க உடல் அமைப்புகள் எல்லாம் ஒரு இசைக்குழு மாதிரி ஒன்னா சேர்ந்து சூப்பரா வேலை செய்யும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க சாப்பிடுற சாப்பாடு மூலமா ஒவ்வொரு நாளும் உங்க உடம்புக்கு என்ன மாதிரி அறிவுறுத்தல்களை அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அனுப்புற மெசேஜ் உங்க ஆரோக்கியத்தை உருவாக்குதா இல்ல சிதைக்குதா? இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாலே உங்க ஆரோக்கியத்தோட கட்டுப்பாடு உங்க கைக்கு வந்துடும். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வேளை சாப்பாடும் உங்க உடம்ப கட்டுப்படுத்த ஒரு வாய்ப்பு. சொல்லப்போனா நீங்க தான் உங்க உடம்போட புரோகிராமர். இந்த மொத்த செயல்முறையையும் 3 எளிய படிகள்ல புரிஞ்சுக்கலாம். 1, நீங்க என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்ணி உங்க தகவலை தேர்ந்தெடுக்கிறீங்க. 2, அந்த சாப்பாடு உங்க உடம்புக்கு சிக்னல்களை அனுப்புது. 3, அந்த சிக்னல்களை வச்சுதான் உங்க நீண்டகால ஆரோக்கியம் உருவாகுது. கடைசியா இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சாப்பிடுறது வெறும் ஒரு பழக்கம் கிடையாது, அது ஒரு புரோகிராமிங். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் உங்க எதிர்கால ஆரோக்கியத்துக்கான ஒரு கோட். அதனால அடுத்த தடவை நீங்க சாப்பிட உட்காரும்போது உங்களே கேட்டுக்கோங்க, நான் இப்போ என் உடம்புக்கு என்ன கமெண்ட் அனுப்ப போறேன்.